படைப்பு சங்கமம் அந்த விருது வழங்குகிற அந்த விழா இது 10வது ஆண்டு அப்படிங்கிறது இருந்தாலும் கடந்த 4-5 ஆண்டுகளாக நானும் தொடர்ந்து இதில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை விட எனக்கு இன்றைக்கு 2 விஷயம் கூடுதலாக என்னை இன்னும் இளமையாக்குறதுங்கிற மாதிரி. ஒன்று, அவங்க அம்பை அவங்கள சொல்லணும். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியாக இருக்கும். நீங்கள் அந்த ஜம்பளிபுத்தூர் கலாய்வுலாம் நம்ம போனோம். அப்போ என்னுடைய இணையர் செண்பகம் அவங்களுடைய அத்தியந்திய தோழி. இவங்களுக்கு அவங்க, அவங்களுக்கு இவங்கங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அவங்க காலமான அந்த சூழலில் நான் அந்த தகவலை சொல்லலைங்கிறதுனால என்ற ஒரு செல்ல கோபம்னு வச்சுக்கலாம். அது அப்படி ஒரு கோபத்தில் இருந்தாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி அம்பை வருத்தப்பட்டாங்க. நான் யார்கிட்டன்னு சொல்கிறது, ஏன்னா தனியாக நிற்கிறேன் அந்த சூழலில். அப்போ அவங்களுடைய எண்ணம் எதுவுமே என்கிட்ட கிடையாது, முகவரி கிடையாது. அவங்க அப்போ மும்பையில் இருக்கிறாங்க. ஆனால் சந்திக்கணும், சந்தித்து அவங்கள்ட்ட என்னுடைய அந்த வருத்தத்தை ஆற்றிக்கிறணும்னு ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இந்த படைப்பு சங்கமம் நிகழ்வு அமைஞ்சிருக்கிறதுங்கிறது தனிப்பட்ட முறையில் நான் ஏதோ தப்பு செய்யாதவனாக நான் என்னை உணர்ந்தது போல் அது கழுவிக்கிட்டேன் இன்னைக்கு. 2வது, அவங்க அந்த லிடியன் நாகேஸ்வரம், அமிர்தவர்ஷினி, அவங்க நிகழ்ச்சி, அவங்க இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கலைஞர்களாக இந்த சின்ன வயசுலேயே அவங்க உருவாகி வந்திருக்கிறது, அதற்கு அவர்கள் குடும்பம் செய்திருக்கிற உதவி, இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர்களோடு நின்று நான் ஒரு ஒளிப்படம் எடுத்துக்கொண்டதுங்கிறது இருக்குதுல்ல, அது எனக்கு ரொம்ப. ஏன்னா நான் இதற்கு முன்னாடி இங்கே வரும் பொழுது அந்த கேடி கருப்பதுரைங்கிற படத்தில் சாப்பிட்றவன், அந்த பிரியாணி சாப்பிட்றவங்கிறதுனால வர்றவங்க எல்லாருமே படம் எடுக்கணும்னு கேட்பாங்க. அப்படியான ஒரு சூழலில் ஒரு பொண்ணு என்கிட்ட நிற்குது. நான் உங்கள் படங்கள் பார்த்ததில்லை, சினிமா பார்க்க மாட்டேன். பக்கத்து வீட்டில் டிவியில் ஓடிக்கிட்டு இருந்தது, அப்போ பார்த்தேன். அதற்கப்புறம் நான் திரும்ப பார்த்தேன். எனக்கு அப்பா இல்லை, நீங்கள் எனக்கு அப்படின்னு அழுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த டீ குடிக்கிற பிரேக் அது எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு கிழவனை பார்த்து நின்று அழுதுகிட்டு இருக்குதுன்னா, அதுவும் பெண்ணு. நான் ஒரு மாதிரி பார்க்குறேன். அப்போ அவர் கேட்குற, இவர் தான் ஓடி வர்றாரு. என்ன அப்படிங்கிறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, இவங்க படம் எடுக்க வந்திருப்பாங்க போல இருக்குது, கேடி பார்த்துருப்பாங்க போல இருக்குது, அதை நினச்சிக்கிட்டு அழுகிறாங்க. அவங்க அப்பா இல்லையா, என்ன அப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க யார் தெரியுமான்னாரு. எனக்கு யாரும் தெரியாது. மாண்புமிகு மகளிர்ங்கிற விருது அந்த ஆண்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்க. எனக்கு அப்போ அதை பற்றி தெரியாது, என்ன மாண்புமிகு மகளிர் அப்படின்னு. அது கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அப்பா கிடையாது, அம்மா ஒரு வகையான மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தம்பி புதுக்கோட்டையில் இருக்குது அந்த பொண்ணு. அது நாசாவில் கட்டுரை எழுதி நாசாக்கு தேர்வாகி போகக்கூடிய நிலை. அந்த கொரோனா பீரியடுங்கிறதுனால உடனடியாக போக முடியல. அதற்கான பண வசதி வேணுமே அப்படிங்கிறதுக்காக வாட்ஸ்அப்பில் அவங்க தகவல்களை அனுப்பியிருக்கிறாங்க. தகவல்கள் மூலம் பணம் வந்துட்டு, ஆனால் போக முடியலை. அப்போ ஒரு நிறுவனம் அவர்களை சந்தித்து, இதை மாதிரி நாங்கள் உங்களுக்காக பணம் தயார் பண்ணியிருக்கோம்மா, அந்த இதை நீங்கள் வாங்கிக்கிறணும். அது கல்லூரி போகிற பொண்ணு அது சொல்லியிருக்கு, இல்லை எனக்கு போதுமான பணம் வந்துட்டு இந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு.
அம்மா உங்கள் பேரை வச்சு தான்மா நாங்கள் இந்த பணத்தை திரட்டி இருக்கிறோம், அதனால இதை வாங்கிக்கிறணும். நான் ஒன்று கேட்டால் நீங்கள் செய்வீங்களா? என்னம்மா செய்யணும்? எங்கள் ஊரில் இவ்வளவு வீடுகள் இருக்குது, இந்த வீடுகளுக்கு கழிவறை கிடையாது. இந்த வீடுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் 76 வீடுகளுக்கு கழிவறை கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்ட உடனே அந்த பணத்தை கொடுத்து அந்த ஊரில் ஒரு காலனி, அங்கே ஒரு 76 வீடுகளுக்கு வந்து கழிவறை கட்டி கொடுத்ததுங்கிறது இருக்குல்ல, ஒரு சின்ன மனசில் அதை வந்து மாண்புமிகு மகளிர்னு இவங்க கொண்டாடினதுங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ சொன்னேன், அம்மா நான் தாம்மா உங்ககிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கணும், நீங்கள் வந்து எடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை அப்படின்னு. சரி, அவங்க இல்லை, இது மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வு இங்கே நிகழ்ந்தது. அது போன்ற ஒரு நிகழ்வு இப்போ அவர்களோடு நின்று நான் புகைப்படம் எடுக்கும் பொழுதும் எனக்கு அந்த உணர்வு வந்தது. மற்றபடி படைப்பு சங்கமங்கிறது என்ன காரியங்கள், அவர் எல்லாரும் சொல்கிறது போல் ஜின்னா அந்த 4 அணி அப்படிங்கிறதுங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவரையும் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு காரியங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி நன்றி.